நூஹ் நபியுடைய கப்பல் இல்லைங்களா சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்று சொல்லலாம். ஸோ நூஹ் நபியுடைய கப்பலையுடைய பகுதிகளை கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்டுங்க. அதாவது 1980ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர் சார்லஸ் வில்லிஸ் என்று சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கப்பலுடைய நோவாஸ் ஆர்க் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த கப்பலுடைய மிஞ்சிய துண்டுகள், எச்சங்கள் இது எல்லாமே துருக்கியுடைய தெற்கு பகுதியில் இருக்க ஜூதி மலை பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்றாங்க. ஸோ இந்த ஜூதி மலை அராரத் மலையிலிருந்து தென்மேற்குல இருக்க சுமார் 250 மைல் தூரத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ ஜூதி மலை தென் துருக்கியில உள்ள மலைத்தொடர்ல மிக உயரமான சிகரங்கள் ஒன்றுதான் இந்த ஜூதி மலை. கடல் மட்டத்திலிருந்து 7000 அடிக்கும் மேற்பட்ட உயரம் கொண்ட இந்த மலை இஸ்லாமிய வரலாற்றுல மிக முக்கியமான இடமாக கருதப்படுது. அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இல்லைங்களா, இந்த பூமியை உன்னுடைய நீரை விழுங்கிக்கொள், வானமே உன்னுடைய நீரை நிறுத்திக்கொள் என்று அல்லாஹ் வகை அறிவிக்கிறான். ஸோ நீர் குறைஞ்சிச்சு, கட்டளை நிறைவேறிச்சு, கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது. ஹூத் சூரா ஹூத்ல 44வது வசனம். ஸோ இந்த ஆய்வுகளின்படி மலையுடைய மேற்பரப்புக்கு மேலாக புதைந்து கிடந்த பெரிய மர அமைப்புகளுடைய எச்சங்கள், வெள்ள நீர் கொண்டு வந்த படிகங்கள், அதாவது செடிமன் சொல்லுவாங்க, மற்றும் புதிதாக தேங்கிய மண் மட்டங்கள் ஆகியவை கண்டறியப்பட்டதாக சொல்லப்படுது. சில ஆய்வாளர்கள் இது நூஹ் நபி அவங்களுடைய கப்பலுடைய தடயங்களாக இருக்கின்றது என்று விளக்க முயற்சிக்கிறாங்க. இதற்கு பிறகும் மெசபடோமியா எனப்படும் டைகிரிஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் நதிகளுக்கு இடையே பழம்பெரும் நாகரிக பகுதிகளிலும் மிகப்பெரிய வெள்ளத்தின் தடயங்கள் இருப்பதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுது. முக்கியமாக இந்த பகுதியில ஊர், அப்புறம் எரிக் என்று சொல்லக்கூடிய பகுதி, கிஷ் என்று சொல்லக்கூடிய பகுதி, ஷுரூபாக் என்று சொல்லக்கூடிய பகுதி என்ற 4 முக்கிய தொல்பொருள் தலங்கள்ல அகழாய்வுகள் நடத்தப்பட்டுச்சு. ஆர்கியாலஜிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சாதாரண மண் அடுக்குகள் கிடையாது, மாறாக புதிதாக தேங்கிய ஒரு களிமண், மணல் மற்றும் நதிநீர் படிகங்கள் உருவான தடித்த ஒரு அடுக்குகள் என்று சொல்றாங்க. ஸோ இந்த படிகங்கள் ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்புல ஒரே திசையில பரவி இருக்கு. ஸோ ஆய்வாளர்கள் கூற்றுப்படி இவ்வளவு பரந்த அளவிலான படிகங்கள் ஒரு சாதாரண நதி பெருக்கால் உருவாக முடியாது, மாறாக மிகப்பெரிய ஒரு பேரழிவு, பெரிய வெள்ளத்தின் காரணமாகத்தான் முடியும் என்று சொல்றாங்க. ஸோ 1922 1934 வரைக்கும் லண்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் அருங்காட்சியகம்ல, அதாவது பிரிட்டிஷ் மியூசியம் மற்றும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் இணைந்து பெரிய அளவிலான ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. இதில் புகழ்பெற்ற தொல்பொருள் ஆய்வாளர் லியோனார்ட் உல்லி உள்ளிட்ட பலர் பங்கேற்றாங்க. அவங்க அகழ்வாய்வு செய்த இடங்கள்ல சுமார் 10 அடி ஆழத்துல பழமையான நாகரிகங்களோட இடிபாடுகள், அதற்கு மேல் புதிதாக உருவான வெள்ள படிகங்கள் காணப்படுது. ஸோ இது ஒரு காலத்துல மிகப்பெரிய வெள்ளம் அந்த பகுதிகளை மூழ்கடிச்சிருக்கலாம் என்பதற்கு சான்றாக அவங்க சொல்றாங்க. ஸோ மேலும் வட ஈராக்ல உள்ள ஷனிதார் குகை, ஷனிதார் கேவ் சொல்லுவாங்க, அந்த ஆய்வுகளும் இதை வலுப்படுத்துதுன்னு சொல்றாங்க. அந்த குகையில 1,00,000 ஆண்டுகள் பழமையான படிக அடுக்குகள் மற்றும் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவற்றை ஆய்வு செய்த புகழ்பெற்ற ஆய்வாளர் ரால்ஃப் சொலக்கி என்று சொல்லுவாங்க. ஸோ இன்று நவீன மனிதன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பெரிய வெள்ளம் ஒரு புராணம் என்று சொல்லுவாங்க. ஆனால் தொல்பொருள் ஆய்வுகள், நிலவியல் அடுக்குகள், பழம்பெரும் நாகரிகங்களோட பதிவுகள் எல்லாமே ஒரு காலத்துல மனுஷ வரலாற்றை அதிர வைத்த பேரழிவான வெள்ளம் நடந்ததை காட்டுது. இதை 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், ஜூதி மலையின் மீது தங்கியது அந்த கப்பல் சொல்லி. அப்போ செயற்கைக்கோள்களும் இல்லை, சேட்டலைட்டும் இல்லை, ஜூம் பண்ணி பார்க்க நவீன தொல்பொருள் தொழில்நுட்பங்களும் கிடையாது. ஆனால் இன்று மனுஷன் கண்டுபிடிக்க முயல்ற பல உண்மைகளை அல் குர்ஆன் ஏற்கனவே அறிவிச்சிச்சிங்க. அதனால இது வெறும் வரலாறு மட்டுமல்ல, இது மனித அகந்தைக்கு எதிரான ஒரு எச்சரிக்கை. நல்லவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான், நல்ல மூமின்களை தீயவர்களை மூழ்கடிப்பான். இது அல்லாஹ்வுடைய சக்திக்கான ஒரு சாட்சி. அல் குர்ஆன் உண்மை என்பதை மேலும் மேலும் நினைவூட்டக்கூடிய ஒரு அடையாளம்.